படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பல படங்களில் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் அவர்கள் பல படங்கள் மூலம் இந்த தமிழ்நாட்டுக்கு பல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல தான் இன்னைக்கு இந்த ஜனநாயகன் படத்தில் பெரிய ஒரு ஜனநாயக மாற்றம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்ற ஒரு முன்னுதாரத்தை இந்த ஜனநாயகன் திரைப்படம் மூலமா எங்களுடைய ஜனநாயகன் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. நன்றி. ஷேக் முகமது, மதுரை மாவட்டம். நல்ல படம், நல்லா சூப்பரா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. கடைசி படம் நல்லா எடுத்திருக்காங்க. ஜனநாயக நிலைக்கும் நல்லா இருக்கும். மீனாட்சி படம் இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா இது ஒரு புரட்சியாகவே இருந்திருக்கும். எங்க தங்க தளபதி, நிரந்தர முதல்வர், எங்க அன்னை தளபதி அவர் நடிச்ச இந்த படம் இன்னமும் இது ஒரு இந்திய புரட்சியாக உருவாகும். பிஎம் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்டோட இது தேவைப்படும். பெண்கள் பாதுகாப்பு பற்றி தளபதி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காப்புல. பெண்கள் முன்னேற்றமும் பெண்கள் பாதுகாப்பு எவ்வளோ அருமையாக வேணுன்றத ரொம்ப அருமையாகவும் ஜனரஞ்சமாகவும் சொல்லியிருக்காப்புல. தளபதி இனிமேல் விருப்பம் மாசா வேற ஸ்கிரீன்ல பார்க்க முடியாம மட்டும் வருத்தமா இருக்கு எங்களுக்கு. தளபதி தயவு செய்து எங்களுக்காக, ரசிகர்களுக்காக 2 வருஷத்துக்கு ஒரு படம் எங்களுக்காக நடிச்சு கொடுங்க. நீங்க சிஎம்ஆ சிறப்பாக ஆட்சி பண்றீங்க. எங்களுக்கு ஒரு படமும் அப்பப்போ நிறைய கொஞ்சம் பார்த்து கருணை பண்ணுங்க. நல்லா இருக்கு. அண்ணனோட கடைசி படம் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை, மிஸ் பண்றோம். நல்லா தரமா பிளாஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா தரமா இருக்குண்ணே, மிரட்டி விட்டாங்க. படம் நல்லா இருக்குண்ணே, எல்லாமே பிடிச்சிருக்கு. முக்கியமா விஜய் பிடிச்சிருக்கு. நாகராஜ் படம் சூப்பர். தளபதினாவே நல்லா தான் இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. படம் தரமா இருக்குண்ணே, தலைவனுக்கு ஏற்ற தரமான படம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம், பார்க்க நல்லா இருக்கு. லாஸ்ட் படம் பயங்கரமான படம். படமே பிளாஸ்ட் தானே. தளபதியோட கடைசி படம் எவ்வளவு பார்த்தோமோ அவ்வளவு கடைசி அழுக வச்சாங்கண்ணே. ஆமா, கடைசி நல்ல ஜாலியா அந்த ஜாலி மைண்டோட முடிச்சிருந்தா அங்க அழுக விட்டுட்டு இருக்காங்க தியேட்டருக்குள்ள. கடைசி பெரிய முடிவு செயின் போட்டு சமாங்க. நானும் பல வருஷமா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வரேன். நல்ல ட்ரிபியூட். ஆரம்பிச்சதுல எண்டு வரைக்கும் போர் அடிக்காம வேற லெவல். படம் சூப்பரா இருந்துச்சு. தளபதினாலே மாசு தான், அதனால படம் சூப்பரா இருந்துச்சு. படமே எமோஷனல் தான் தலைவா. கடைசி படம் ஒரு டிகேடே எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ரொம்ப எமோஷனல் ஆயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு தலைவர் போயிட்டாரு. எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவா. படமும் சூப்பரா இருக்கு, நிறைவா தான் இருக்கு. அவ்வளவுதான், எல்லாமே இதோட அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தியேட்டர்லன்னு இத்தனை வருஷம் ரசிச்சதுக்கு அப்புறம் இதுதான் கடைசியா இருக்கும்னு பார்த்ததுக்கு அப்புறம் அதை நினைக்கிறப்பதான் படம் பாக்குறப்ப லைட்டா உள்ளதா இருக்கும். மற்றபடி படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. படத்தை எதையுமே யோசிக்காம சந்தோஷமா பார்த்துட்டு போற அவ்வளவுதான். ஏன்னா இதுதான் கடைசியா ஸ்கிரீன்ல அவரை பாக்குறது. இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல பாக்குறதுனா ரீரிலீஸ்ல தான் பார்க்க முடியும். சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம், அவ்வளவுதான். இதுக்கடுத்து அவ்வளவுதான். அது சிஎம் அது இதுன்னு நாட்டு கடமையை பார்த்துட்டு போக வேண்டியதான், அவ்வளவுதான். நிரந்தர சிஎம் அவர் தான். அவர் யாருக்காகவும் எந்த இது யாரும் முன் பதிவு இல்லாம நிரந்தர சிஎம் அவர் தான். கடைசி வரைக்கும் எங்களுக்கு யாரு லேடிஸுக்கு நல்ல சப்போர்ட், எந்த ஒரு இதுக்கு இல்லாம தலைவர் தான். அவர் தான் நிரந்தரம். தளபதி படம் கடைசி படம். இதுக்கப்புறம் எப்ப பார்க்க போறோம்னு தெரியல. ஆனா வச்சு செஞ்சுட்டாங்க. படத்தெல்லாம் தாண்டி படம் இனிமே என்ன பண்ண போறோம்னு தெரியல. பண்ணணும், திருப்பி பண்ண நல்லா இருக்கும். தளபதிங்க படத்துக்காக ரசிகர் கிடையாது, தளபதிக்காக ரசிகர். தளபதிக்காக திருப்பி பண்ணணும். பல பேர் எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு கடைசி படம்னு அழுதுருக்காங்க. எப்படியும் நாங்க ஒத்தக்கடை கேங்கு எங்கெல்லாம் ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி இதே டிவிக்கல இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நாங்களும் இதே மாதிரி எமோஷனலா அழுது மறுபடியும் பேட்டி கொடுப்போம். படம் ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. கடைசி படம் விஷயம் தளபதி செம்மையா இருந்துச்சு. எல்லாரும் கடைசி படமா என்ஜாய் பண்ணி பாருங்க. நெகட்டிவ் படமா உண்மையிலே படம் சூப்பரா இருக்கு. அந்த ஒரு நல்ல கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த எந்த ஒரு இது இல்லாம கரெக்டான ப்ராப்பரா கொண்டு போயிருப்பாங்க. படத்தை ஃபுல்லா பார்த்து யாரும் ரிவ்யூ கொடுங்க. சூப்பரா இருந்துச்சு படம். விஷயம் தளபதி அடுத்த ஜெனரேஷனுக்கு தளபதி முதலமைச்சர் மட்டும் தான். ஆனா எங்களுக்கு மட்டும் தான் ஹீரோ அண்ணா எல்லாமே. படம் நல்லா அருமையா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். கண்டிப்பா எலெக்ஷன் முன்னாடி வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். சூப்பரா இருக்கும். வாழ்க்கை ரொம்ப மிஸ் பண்றோம் அவரை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அவளை ரொம்ப பிடிக்கும் எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே. ரொம்பவே மிஸ் பண்றோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா படத்துல சூப்பர் கலக்கிட்டாரு தளபதி. என்னைக்கு தளபதி தான். கார்த்திகாயன் லாஸ்ட் ப்ரோ வேற லெவலு. லாஸ்ட் படம் மாதிரிலாம் இல்ல, மாசா இருக்கு படம்.
கவலைலாம் இல்ல, ஜாலியாவே போறோம் எல்லாருமே. லாஸ்ட் செம்மையா இருக்கு, மிரட்டி விட்டாங்க. சீனுக்கு சீன் தலைவர் சம்பவம் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து விஜய் அடிக்கிற ஒரு அடி இடி மாதிரி இருக்கு. தரமா அழகா வேற இருக்காப்லையா, அதனால அப்படியே ரசிச்சு பாத்துட்டு இருந்தோம். மிரட்டி விட்டோம். Honorable Minister for Vijay. Vijay is a bad. He's acting, best acting. क्या बोलना है जिंदगी, वर्ल्ड அளக்குது. பயமில்லாத ஒரு சிஎம், யங் சிஎம். இந்தியால யார் இருக்கா யங் சிஎம்? என் பையன் அழகா அடிப்பு. நான் ஜனநாயகன். 2 டீம் உடைச்சு சைட வந்துட்டு வந்து நீ சிஎம் ஆயிட்டே இல்ல. அப்படி போடு போடு போடு, அழுத்தி போடு கண்ணால. இப்படி போடு போடு போடு, இழுத்தி கண்ணால. போட்டோம்லா, நாங்க அப்படிதான் இருப்போம். நாங்க எப்பயுமே விசில் தான். பிறகு குழந்தை பிறக்கிறப்ப என்ன தெரியுமா செய்யும்? விசில் தான் அடிக்குமா. நாளைக்கு கூறுகா வரப்போ நைட் டைம்ல விசில் தான் அடிக்குமா. அதுக்கப்புறம் என்னடா என்னடா குப்பமேட்ல போயிருக்க அப்படியே போலீஸ்கார விசில் ஏற்பாடா, எல்லாம் விசில். நம்ம பேர் முகமது ஜலீல். படம் வேற லெவல் சார். ஆனா என்ன லாஸ்ட் டைம் கொஞ்சம் மிஸ் பண்றோம் சார். இனிமேல் வந்து நம்ம தியேட்டர்ல பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் என்ன டெய்லி நம்ம நியூஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோமே, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய படம் மாதிரி தான். வேற லெவல் சார். நேசி படத்துல ஜனநாயகம் சார், அதுதான். நம்மளுக்கு வந்துட்டாரு, அவர் சிஎம்மா வந்துட்டாரு. இனிமேல் அவர் பார்த்துப்பாரு. ஆனா நம்மளும் நம்மளுக்கு உண்டான கடமைகளை நம்ம செய்யணும். நம்ம அவர் பார்த்துப்பாருன்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்மளும் நம்மளுக்கு உண்டானதை செய்யணும். தேங்க்யூ. வி மிஸ் யூ விஜய் சார். படம் தரமான திரைப்படம். என்ன ரொம்ப லேட் அவுட்டு, இது முன்னாடியே ரிலீஸ் பண்ணி எங்க மன உளைச்சல் காலாயிட்டாங்க. இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடி தளபதியோட படத்தை கொண்டாடி இருக்கோம். இதுதான் கடைசி படம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது கடைசி படமா இருக்கக்கூடாது. நாங்க தளபதி கிட்ட கண்டிப்பா உங்க படம் வரணும்னு நாங்க எங்க மன்றங்கள் சார்பாக நாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா இது கடைசி படமா இருக்க வாய்ப்பே இல்ல. மக்களுக்காக தளபதி இன்னொரு படம் நடிப்பாருன்னு நாங்க அவளோட காத்திருக்கோம். இந்த படம் தரமான வெற்றியை கொடுக்கணும்னு நாங்க நம்புறோம். ப்ரோ படம் மாசா இருந்துச்சு. தளபதி பிரிச்சுட்டாப்ல. தமிழ்நாடே நம்ம தான், இன்னும் இந்தியாவே நம்ம தான். எல்லாமே தளபதி தான். படம் வேற லெவலு. எல்லாரும் இப்படியே இருக்க கூடாது. தளபதி மாதிரியே பெரிய ஆளா வரணும். படம் வேற மாதிரி மாறணும். எல்லாத்தையும் தளபதி சப்போர்ட் பண்ணுங்க. வந்து சிஎம் சாருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆக வேண்டியது, அது அந்தான்னு கொண்டு போய் சான்றிதழ் கிடைக்கல அப்படி இப்படின்ட்டு பெருசாகிட்டாங்க. சிஎம் கிடையாது, ஸ்டாலின் சாருக்கு. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இப்ப முதலமைச்சர்னு ஒரு டைட்டில் கார்டை விட்டு எங்களை தலையில் ஒதுக்கி ஆட வச்சிட்டாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப உள்ள போய் இன்னொரு ஷோ பார்க்க போறோம். பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து ஒரு ஆட்டம் கண்டிப்பா ஆட்டம் மனமா இருக்கும்.